உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்கு நம்ம டிஃபன் கொடுத்தாலும் சரி, ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் சரி, ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஏன்னா இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு நிறைய நோய் வருது. அது எதனால் வருது, என்ன நோயினே நமக்கு தெரிய மாட்டுது. அதனால நம்ம கொஞ்சமாக கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு சத்துள்ள உணவாக நம்ம கொடுக்கணும். அதுக்கு இன்னைக்கு வித்தியாசமான ஒரு உப்புமா செய்ய போகிறேன். எப்போதுமே ரவையில் சேமியாவில் செய்வோம். இன்னைக்கு நான் செய்ய போகிற உப்புமா தெனை, வரகு, சாமை 3 சிறுதானியத்தை பயன்படுத்தி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கப்பு தெனை, 1/2 கப்பு வரகு, 1/2 கப்பு சாமை, 1 கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1 கப்பு துருவின கேரட்டு, 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சது. இப்போ இந்த உப்புமா எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தெனை, வரகு, சாமை இது 3த்தையும் நம்ம ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம். பொன்னிறமாக இதை வறுத்துக்கணும். நல்லா செவந்து பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். பாருங்க, நல்லா செவந்துருச்சு. இதோட ஆஃப் பண்ணிடுவோம். இதை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சுக்குவோம் தண்ணியில. ஏன்னா அப்பதான் சீக்கிரம் வேகும். வறுத்த அதே கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குங்க. கொஞ்சமா கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது பொரியட்டும். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்குவோம். கடலைப்பருப்பு செவந்துருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்குவோம். அது கூடவே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்கிட்டு வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குவோம். இப்போ இந்த கேரட் இதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்குவோம். ஓரளவு எல்லாமே வதங்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப்பு தானியத்துக்கு நான் 4/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். அப்புறம் இந்த வறுத்து ஊற வச்ச சிறுதானியத்தை இதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கினே இருக்கணும். கொஞ்சம் ஊற வச்சோம்னா சீக்கிரமா பொல பொலன்னு வெந்துடும். பாருங்க, இந்த பதத்துக்கு வந்த உடனே லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை மூடி கொஞ்சம் தம் போட்ட மாதிரி வேக வைக்கணும். அப்பதான் தண்ணி வச்சு பொல பொலன்னு வேகும். 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். பாருங்க, கரண்டியில ஒட்டாம வருது. இதோட நம்ம இதை ஆஃப் பண்ணிக்குவோம். உப்புமால தண்ணி கொதிக்கிறதுக்காட்டியும் நம்ம கொஞ்சமா முந்திரி பருப்பு போட்டு நெய்யில வறுத்துக்குவோம். கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். ஹெல்த்தியான சிறுதானிய உப்புமா ரெடி ஆயிடுச்சு. எப்போதும் செய்யறது செய்யாம சிறுதானியங்களை வச்சு ஹெல்த்தியான ஃபுட்டு செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாரும் ஆரோக்கியமா இருங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.